ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய கடைசி நாள். ஆமாங்க, மேவுடைய 31ஆம் நாள். கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் இன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதத்துடைய 17ஆம் நாள். இந்த ஒரு நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வைகாசி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்திருக்கு. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. வைகாசி மாதத்தில் விஷாக நட்சத்திரத்தோடு கூடிய ஒரு சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமியான இன்னைக்கு வானத்தில் முழு நிலவு தெரியுதை விட பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இன்னைக்கு நாள் முழுக்க பரவும். அதோடு இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிசயங்கள் நிறைந்த கிரகங்கள் சேர்ந்து நிறைய யோகத்தை உருவாக்கும். அதனால் இன்றைக்கான நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம். இந்த ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷலாக கிரகங்கள் அமையிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கும்பம் ராசியாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய பௌர்ணமியில் ஸ்பெஷலாக சில கிரகங்கள் கூடுறதுனால ஸ்பெஷலாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இனி வரக்கூடிய கொஞ்ச நாள் பயன் பெறுங்க. இந்த பௌர்ணமியுடைய சூத காலம் சில நாட்கள் இருக்கும். இந்த சில நாட்கள் இந்த பௌர்ணமினால் உங்களுக்கு சிறப்பாக இதெல்லாம் தான் நடக்கும். அதனால் பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாள் ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்கு சில பரிகாரம் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் உங்கள் ராசிக்கேற்ப நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. ஸோ பரிகாரமும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக மொத்தம் இந்த ஒரு வீடியோவை பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா முதல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் பலன்கள் ஷேர் பண்ணுற பலன்களை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு வருமானத்தில் சீரான நிலை இந்த வைகாசி பௌர்ணமியிலிருந்து காணப்படும். அதனால் இந்த பௌர்ணமியில் வருமான ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதோடு புதிய முதலீடுகளுக்கான திட்டங்கள் தீட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக அதை தீட்டணும். புதிய முதலீடுகளுக்கான திட்டங்கள் இப்போ நீங்கள் தீட்டினீங்கன்னா அந்த திட்டங்கள் உங்களுக்கு பலிக்கும். அதோடு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பணப்புழக்கத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா பணப்புழக்கத்தையும் நல்லா சேமிப்பு பண்ணணும். நீண்ட கால திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் முதலீடு செய்ய இது உகந்த நேரம். அதனால் நீண்ட கால திட்டங்களுக்கு முதலீடு செய்ய மறக்காதீங்க. அதோடு உங்களோட ராசிக்கு கிரகங்கள் சூப்பராக இருக்கிறதுனால தன்னம்பிக்கை பயங்கரமாக உயரும். வரவு செலவுகள் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவதுனாலோ, எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதனால் திட்டமிட்டு செயல்படுவதுனாலும் அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி நிறைய செயல்பட்டிங்கன்னா இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் பெற முடியும். அதோடு உங்கள் வாழ்க்கை துணையோடு இணக்கமான சூழல் உங்களுக்கு நிலவும். மெயினாக சமூக வட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இப்போ நீங்கள் எது வேணாலும் பேசலாம், எது பேசினாலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். பழைய நண்பர்களிடமிருந்து நல்ல செய்திகள் கூட வரும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். மெயினாக இல்லத்தில் கூட மகிழ்ச்சி பொங்கும்.
குடும்பத்தினருடைய ஆதரவு பலம் தரும். குடும்பத்தினருடைய ஆதரவு பலம் தர்றது, இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்லது உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இதெல்லாம் தொடர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் வரும். தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வியாபாரத்துலேயோ ஆராய்ச்சி துறையிலையோ எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வரக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்குங்க. எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வகையில் பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வகையில் பாராட்டு கிடைக்கும்போது அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும். கடின உழைப்பால் இலக்குகளை எட்டுவது ஈஸியாக இருக்கும். அதோடு வெளிநாட்டு தொடர்புகள் லாபகரமாக அமையும். ஸோ வெளிநாட்டு தொடர்புகளை மிஸ் பண்ணாமல் அந்த தொடர்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக இனி இருக்குங்கிறது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து தூக்கமின்மை அல்லது சோர்வு ஏற்பட்டு கொஞ்சம் உடலில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி செய்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதோடு சாம்பல் நிறம் அல்லது ஸ்கை ப்ளூ நிறம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி தரும். அதனால் இந்த நிறத்தை பயன்படுத்தி அதிர்ஷ்டத்தை முழுசாக பயன்படுத்திக்குங்க. மெயினாக நீங்கள் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மேற்கொள்ளுங்க. இதை ரெண்டையும் மேற்கொண்டிங்கன்னா உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. அதனால் இது ரெண்டையும் மேற்கொள்ள முயற்சி பண்ணுங்க. இதை ரெண்டையும் மேற்கொண்டிங்கனாவே தூக்கமின்மை அல்லது சோர்வு ஏற்படுவது உங்களுக்கு விலகும். தூக்கமின்மை சோர்வு ஏற்படுவது விலகிறதுக்கு இதை ரெண்டையும் பண்ணுங்க. ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து கும்ப ராசிக்காரங்க பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய முக்கிய பரிகாரத்தை சொல்ல போகிற அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதோடு விடாமுயற்சி இருந்தால் பணத்தை வைப்பதற்கே இடம் இருக்காத அளவுக்கு பணம் சேரும். அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்காக இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய அதிபதி 5வது இதில் புதன்கிறதுனால இன்னைக்கு நெல்லிக்காய் இருக்குல்ல அதில் சாறு அருந்த வேண்டும். அதோடு இன்னைக்கு பெருமாளை வணங்க வேண்டும். இன்னைக்கு மகாவிஷ்ணுவுடைய காயத்ரி மந்திரத்தை படிக்கணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதோடு நீங்கள் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் பணங்கிறது உங்களுக்கு சேரும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்க செய்திடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டத்தால் தான் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆக்சுவலி சிலருக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய தாந்திரிக வித்தை இப்போ வரைக்கும் தெரியாமலே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறையை இன்னைக்கு பயன்படுத்தினீங்கன்னா ₹1 கூட எதிர்காலத்துக்கு சேமித்து வைத்து கொள்ளாத உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிக்கும். வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் தானாக தேடி வரும். அதனால் இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. இதோடு உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற இன்னொரு விஷயத்தையும் இன்று நாளில் செய்யுங்க. 1 கிலோ என்ற அளவுக்கு வெல்லத்தை வாங்கி ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அந்த வெல்லத்தை தானமாக கொடுங்க. அந்த கோவிலில் பிரசாதம் செய்யும் போது அந்த வெல்லத்தை பயன்படுத்திக்கிட்டோம். அந்த மாதிரி நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா பெரும் கஷ்டம் உங்களுக்கு இருந்தால் அகலும். ஸோ பெரும் கஷ்டம் அகலை இந்த தானத்தை இன்னைக்கு செய்திடுங்க. தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவங்க இந்த விஷயத்தை செய்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தை செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்புறம் பலன்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும்.
அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.